ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த இறை பிரசன்னமான நேரத்திலே திருப்பலியின் வழியாக, அதுவும் இந்த இறை வார்த்தையினுடைய ஆழத்தோடு உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தவக்காலம் ஒரு பாலைவன பயணமாகவே இருக்கிறது. நமக்கு இந்த பாலைவன அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்கிற போதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய அளவிட முடியாத ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த அருமையான ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிய வேண்டுமென்று நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தவக்காலத்திலே நம்மளுடைய இயல்பு மாற்றப்படுகிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. நம்முடைய பாவ இயல்பை நம்ம மாற்றி ஆண்டவருக்குரிய ஆசீர்க்குரிய ஒரு இயல்பாக நம்மை மாற்றிக்கொள்கிற ஒரு நிகழ்வு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நம்ம சரியாய் செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பாவ இயல்பு மாற்றப்படுகிற போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. எல்லாம் நல்லவனாயிட்டோம், நம்ம நல்லவங்களாயிட்டோம், நம்ம பாவத்தெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்ய முடியாது? அமைதியாய் அமர முடியாது. அவர்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு நிலை என்னவாக இருக்க முடியும் என்று சொன்னால், அவங்க ஆண்டவராகிய மகனிடத்திலே நம்பிக்கை கொள்கிற அடையாளங்களாக மாறுவார்கள். இதுதான் ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அந்த மனமாற்றத்திற்கு பிறகு நடக்கிற ஒரு பாக்கியம். திருப்பாடலில் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட திருப்பாடலில் பார்த்திங்கன்னா 137:6 சொல்லப்படுகிறது, உன்னை நான் நினையாவிடில், ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நாம் நினைக்காவிடில், எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில், என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு திருப்பாடல் ஆசிரியர் எப்படி உணர்றாரு பாருங்க. ஆண்டவரை நம்ம நினைக்காவிட்டால், உம்மை நான் நினையாவிடில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக அப்படின்னு சொல்லி அவரே என்ன செய்கிறார்? அவரை சபித்து கொள்ளக்கூடிய, அது சாபம் என்று சொன்னால் கடவுளுடைய காரியம் உயர்ந்தது, அதை நான் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு பண்பு நலன். அப்போது இன்றைக்கு நம்மளுடைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு அடிக்கோடிட்டு அதற்கு நமக்கு ஒரு உதவி செய்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த வாசகங்களை நம்ம வாசிக்கிற போதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏதோ வாசிக்கிறோம்னு நினைத்து நம்ம விட்டுவிடக்கூடாது. இந்த வாசகங்களை நம்ம என்ன செய்யணும்? அழுத்தமாக ஆழமாக சிந்திப்பது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிற. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதல் வாசகத்தில் பார்க்குறோம், குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கி இருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். இப்போது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், இந்த தவக்காலத்தில் பாலைவன அனுபவம் எதற்காகனா, இந்த உடலாகிய திருக்கோயிலை நம்ம என்ன செய்கிறோம்? மீண்டும் புதுப்பிக்கிற ஒரு அனுபவம். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த அருவருப்புகளை செய்த போதும் மீண்டும் மீண்டும் இரக்கம் கொள்ளும் கடவுள் நம்முடைய கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க, இரக்கம் கொள்ளுகிற கடவுள். ஒரு நபர் என்னிடத்தில் பேசுகிறாங்க, அவர்களுடைய பாவ வாழ்க்கையை குறித்து அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயம் இருந்தது. அந்த பாவ வாழ்க்கையை அவர்கள் எடுத்து செல்வதற்கு ஒரு நியாயம் இருந்தது. அந்த நியாயம் அவர்கள் பார்க்குற விதமாக சொல்கிறேன், நான் அதை நியாயப்படுத்தி சொல்லலை. அவர்கள் நியாயம் இருப்பதாக உணர்ந்தார்கள். அதை நியாயமாக வேறு வழி இல்லை, அதனால் இந்த பாவ வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது, பரவாயில்லை, நீங்கள் அந்த பாவ வாழ்க்கையில் நடந்து போங்க, இதுதான் உங்களுக்கு சரின்னா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் ஒரு நாளும் அருவருப்புகளை ஏற்றுக்கொண்டு வழிநடக்கிறவர் அல்ல. அவர் இரக்கமுள்ள கடவுள். நான் அதைத்தான் சொன்னேன், ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அந்த இரக்கத்தின்படி உங்களை வழிநடத்துவார். நாம் என்ன செய்யணுமோ அதை செய்கிற போது, இங்கே தான் விஷயம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்ய முற்படுகிற போது தான் அவருடைய இரக்கம் எனக்கு கிடைக்கிறது. அப்போது நான் 1008 நீதி நியமங்களை நம்ம சொல்லிக்கொண்டு என்னுடைய செயல்களுக்கு நானே அதை ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க, நியாயப்படுத்துது. நம்மை நியாயப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்வதனால நம்ம இழந்து போவது உறுதியாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அவர் எவ்வளவு இரக்கம் கொள்ளுகிற கடவுளாக இருக்கிறாரு. அவர் பாருங்க, தம் உறைவிடத்திலும் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு
தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் அவர் மக்களின் மீது, உறைவிடத்தின் மீது இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அனுப்பினார். ஏதோ ஒரு தடவை போய் சொல்லிவிட்டு அவர் கடவுள் ஓரமாக போயிடல, அவர் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். அவரது மக்களாக இருப்பவர்கள் எப்படி யார் என்பதை இந்த வாசகத்தில் அவரும் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. தம் மக்களாக இருப்பவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் தன்னுடைய அடையாளமாக வைக்கிறார். பாரசீக மன்னன் அந்த சைரஸ் ஆட்சியில் அவர் என்ன செய்கிறார்? விடுதலையை கொடுக்க வைக்கிறார். ஆண்டவருடைய வெளிப்பாட்டை உணர்ந்த அந்த மனுஷன் எப்படி சொல்கிறார் பாருங்க. தன் நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரஸ் என்னும் யாம் கூறுவது இதுவே, விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த வார்த்தைகள் அவர் சொல்றார் பாருங்க. அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். அப்போ யார் கடவுளுடைய மக்கள்? அவரது மக்களாக இருப்பவர்கள் யார்? இதைத்தான் இன்றைக்கு நம்ம தேட அழைத்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கடவுளுடைய செய்தி அருளப்படுகிறது, உங்களுக்கும் அந்த செய்தி சொல்லப்படுது. அப்போ யார் கடவுளுடைய மக்கள்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். பைபிளில் நம்ம பார்க்குறோம், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கடவுளினுடைய ஆவியால் நம்ம இயக்கப்படுகிறோமா? இந்த பாரசீக மன்னன் சைரஸு பாருங்கள், அவன் ஒரு இஸ்ரேல் இனத்தில் பிறந்தவன் அல்ல. அந்த மனுஷன் வேறு ஒரு இனத்தில் பிறந்து வேறு ஒரு தெய்வ நம்பிக்கையில் வளர்ந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், விண்ணக கடவுள் எனக்கு இப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அந்த வெளிப்பாட்டை அறிந்து அந்த வெளிப்பாட்டுக்கு தன்னை கையளிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை எல்லாம் அவர் வீட்டுக்கு அனுப்புகிறார். ஒரு அரசன் இப்படி அடிமைப்படுத்தப்பட்ட கிடந்த மக்களை அனுப்புறதுங்கிறது ரொம்ப ஒரு வியப்புக்குரிய காரியம். ஏன்னா அவர்கள் தான் அந்த நாட்டுக்கு உழைக்கிற ஒரு பேர் சொத்து. அந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு இவர்கள் அடிமைத்தனம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த மனுஷன் செய்த காரியம், இந்த சைரஸினுடைய ஒரு செயல்பாடு இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால், அந்த மனிதன் கடவுளால் அவர் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறார், கடவுள் அவரோடு பேசினார் என்பதற்கு இதுதான் அடையாளம். ஏன்னா அந்த மனுஷன் சொல்கிறாரு, அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாமளும் கூட கடவுளின் மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த மக்களாகவே இருக்கிறது, கடவுளின் மக்களாக செயல்படுறது எப்படி? இந்த வாசகத்தை நம்ம அடுத்து கடந்து 2வது வாசகத்துக்கு போகிற போது அங்கேயும் ஒரு விஷயம் உறுதி செய்யப்படுகிறது. கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாக இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். இப்போ இந்த நன்றி கடன் நம்மக்கிட்ட இருக்கணும். யாரெல்லாம் என் குற்றங்களுக்காக இயேசு இறந்தார் அப்படின்னு நம்பி அந்த நம்பிக்கையை இயேசுவின் மீது வைக்கிறாங்களோ அவர்கள் கடவுளின் மக்களாக இருப்பார்கள். அதைத்தான் இந்த வாசகம் சொல்கிறது. 2வது வாசகம், நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. எந்த அருளாலேயே? கடவுள் இயேசு என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தார் பாருங்களேன், அந்த அருளால் தான் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அதைத்தான் அவர் அதில் டெவலப் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கடவுள் எவ்வளோ தூரம் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார்னா, நம்மளை மீட்டெடுத்தது மட்டுமில்லை, அவர் விண்ணகத்தில் நம்மளை அமரச் செய்யவும் அவர் செய்திருக்கிறார். அதனால தான் அதை சொல்கிறாரு, நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மீட்பு அப்படிங்கிறது நம்பிக்கையின் வழியாக. யாரால்? இயேசு கிறிஸ்துவால். இயேசு கிறிஸ்து இங்கிட்டு இருக்கிறாரு, நாம் இங்கிட்ட நிற்கிறோம். 2 பேர்த்துக்கு நடுவில் அந்த மீட்பு திட்டமான ஒரு காரியம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அது நமக்கு கிடைக்கணும். அப்போ நமக்கு அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த மீட்பு திட்டம் நம்பிக்கை வழியாக அது நமக்கு கிடைக்க செய்கிறது இயேசு கிறிஸ்து ஆண்டவர். பாருங்கள், அதுதான் சொல்லப்படுது, இது உங்கள் செயல் அல்ல, இது என்னுடைய செயல் அல்ல. நான் மீட்கப்பட்ட இனம், நான் மீட்கப்பட்ட மனுஷன் நிறைய பேர் பெருமையோடு பேசுகிறாங்க. அப்போ மீட்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யாரால் மீட்கப்பட்டாங்க? இது கடவுளுடைய செயல், இது உன்னுடைய செயல் அல்ல.
இது கடவுளின் கொடை, இது மனித செயல்களால் ஆனது அல்ல. அதனால தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நீ மீட்கப்படலை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அடுத்தவர்களை நாம் அவதூறு பேச முடியாது. பலவீனமானவர்கள், அவர்கள் இதயத்தில் என்ன செய்ய, கடவுளுடைய திட்டத்தை இன்னும் உணர முடியாத நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மால் வெறுத்து ஒதுக்கப்பட கூடாதவர்கள். அவர்களும் நம்மை போல போராடுறாங்க என்று சொல்லி அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது கடவுளின் கொடை, இதை இலவசமாக நம்ம கொடுக்கணும் அவர்களுக்கு. என் அன்புக்குரியவர்களே, இயேசு வழியாகவே இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எதற்காக இயேசு இதை செய்தார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. இந்த 2வது வாசகத்துடைய இறுதி பகுதிகள் பாருங்கள். ஏன் இயேசு என்னை மீட்டெடுத்தார், ஏன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த மீட்பு நமக்கு நடக்கணும் அப்படின்னா, நற்செயல் புரிந்து வாழும்படி. பாருங்கள், கடவுள் எதற்கு நம்மளுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, சும்மா நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிட்டு போகிறதுக்கு இல்லை, அல்லது தவ நாட்களில் 2 ஏதோ நல்ல காரியம் செஞ்சுட்டு ஏதோ 10 பிச்சைக்காரங்களுக்கு சோறாக்கி போட்டுட்டேன், நான் பெரிய வெள்ளி அன்னைக்கு நான் மோர் ஊற்றுவேன், பெரிய வெள்ளி அன்னைக்கு கஞ்சி ஊற்றுவேன். பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். இந்த பெரிய வெள்ளி என்பது குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, ஒரு கடுமையான ஒரு தவத்தின் நாள். அது நம்ம ஆண்டவர் ஒரு பக்கம் அடிபட்டு கிடக்கிறார், அவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர் கேட்பாரற்று கிடக்கிற ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையை நம்ம தியானிக்க அழைக்கப்படுறோம். ஏன் அவர் பாடுபடுறார், ஏன் அவர் இந்த நேரம் துன்பப்படுகிறார்? அப்போ ஆண்டவருடைய துன்பத்தோடு நம்ம கலந்து கிடக்கிற ஒரு கடினமான நேரம் அது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு திருச்சபையினுடைய சில கட்டமைப்புகள் மாறிக்கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் தனிமைப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் பீடம்லாம் வெறுமையாக்கப்படுது. பீடத்தில் ஒரு துணியும் இருக்காது, சிலுவைகள் எல்லாம் மூடப்பட்டுடும், பீடம் வெறுமையாக்கப்படும், அலங்காரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுடும். அங்கே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடம் அமைத்து அங்கே தான் நற்கருணையை கொண்டு போய் வைப்பாங்க. ஆண்டவர் தனிமையில் அந்த துன்பத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துறது. அப்போது கெத்செமனி தோட்டத்தில் அவர் பாடுபட்ட அந்த பாடுகளினுடைய ஆரம்பம், என்னோடு விழித்திருந்து உங்களால் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலையா அப்படின்னு இயேசு கேட்டார். 1 மணி நேரம் என்ன, ஒரு நாள் பூரா நான் உங்களோட இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த திட்டமானது வைக்கப்படுகிறது. ஆனால் அதை நம்ம சும்மா கொண்டு போய் சாதாரணமாக அப்படி வச்சிடக்கூடாது. அதில் ஒரு சின்ன டெக்கரேஷன், ஆண்டவருக்கு உகந்த விதமாக 4 பேர் வரும்போது அதை நம்ம பார்க்குறதுக்கு, அதை அமர்ந்து ஜெபிப்பதற்கு ஏற்ற இடமாக, ஜெப சிந்தனை கொடுக்குற ஒரு இடமாக தான் மாற்றணும். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நிறைய நம்ம ஆலயங்களில் வாலிபர்கள் இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, யூத் இருக்கிறாங்க, எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயங்களில், இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்கரேஷனாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன நடக்குதுன்னே அங்கே புரியல. அது பார்த்திங்கன்னா அது பெரிய செலவு பண்ணி அதை அப்படி ரத்தம் அங்கேருந்து ஊற்றுது, இங்கேருந்து ஊற்றுது, அருவி ஊற்றுது, இப்படியெல்லாம் செய்து நம்ம கடவுளுடைய அந்த காரியத்தை நம்ம அவமானத்திற்குரிய அடையாளமாய் மாற்றி கொண்டு இருக்கிறோம் என்று தான் நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய, நாங்கள் நல்ல ஆர்வமாக தானே செய்கிறோன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த செயலை செய்கிறவங்க எல்லாம் 1 வாரம் முழங்கால் போட்டு உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அந்த டெக்கரேஷன் பண்ண போகிறவங்க ஆண்டவர் என்ன கேட்குறாரு, ஆண்டவர் கேட்டுட்டு செய்யணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது செல்ஃபி எடுக்கிற இடமாக மாறிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் பாடுபடுற இடம் செல்ஃபி எடுக்கிற இடம். இன்றைக்கி எல்லோரும் இரவு நேரத்தில் தூக்கம் வரக்கூடாது, எல்லா பக்கமும் போகணுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலாக போய் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு வராங்க. இது ஒரு, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நபர், கணவரோ மனைவியோ, அவர்கள் உடல் நோயினால் வேதனைப்பட்டு கிடக்கிற போது நம்ம டூர் போவோமா? இதை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? பாருங்கள், இது ஒரு சாதாரண சிந்தனை தான் நம்ம வைக்கிறோம். என்னடா ஃபாதர் இதெல்லாம் குறையாக சொல்கிறாரே, நம்ம உயர்வாக தானே நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தால் யோசித்து பாருங்கள். நீங்கள் நம்ம சொல்கிறது சரின்னா எடுத்துக்கொள்ளுங்கள். சில பேர் உடனே வாட்ஸ்அப் நம்மளுடைய யூடியூபுக்கு கீழே கமெண்டெல்லாம் போடுறாங்க. ஒரு முறை அந்த ஐவிஎஃப் அந்த இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், அதுக்கு கூட கமெண்ட் போட்டிருந்ததாக சொன்னாங்க. நான் யாருடைய கமெண்ட்டையும் திரும்பி பார்க்குறதில்ல. காரணம் என்னென்னா, எது சரியானதோ, திருச்சபையினுடைய முறை ஏதோ அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை வெளியே தெளிவாக பேசுகிறோம், மறைச்சி பேசுகிறதில்ல. ஏன்னா மக்கள் வழிநடத்தப்படணும். எது சரி எது தவறுன்னு தெரியாமல் மக்கள் போகிறாங்க. இன்றைக்கி அவங்கள நெறிப்படுத்துவது, கடவுள் என்ன செய்கிறார், நமக்கு கற்பிக்கிறார். பாருங்கள், கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
இந்த வாரத்தில் இந்த திருப்பாடல்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆண்டவர் நேர்மையாளர்களுக்கு தன் வழிகளை கற்பிக்கிறார். எளியோருக்கு அவர் என்ன செய்கிறார்? அவருடைய வழியை அவர் காட்டுகிறார். இதுதான் ஆண்டவருடைய வழிமுறை. ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார், நேர்மையாளராயிருக்கிறார். அப்படின்னா எப்படி நேர்மையாளர் கடவுள்? எப்படி நல்லவர்? ஆண்டவர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் நேர்மையாளர்களுக்கு, எளியோருக்கு தன் வழியை கற்பிக்கிறார், அவர்களுக்கு தன் வழியை காட்டுகிறார். இதுதான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் பிள்ளைகள், நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக இதை அப்படியே தூக்கி போட்டுடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. செய்ய வேண்டிய ஒழுங்குமுறைகளோடு நம்ம அதை செய்யணும், அழகுபடுத்தணும். அதை குருக்களுக்கு, அங்கே பங்கில் இருக்கிற குருக்களுக்கு பெரிய செலவெல்லாம் வச்சு அதில் கூட அழகாக இருக்கக்கூடிய துணிகளை போட்டு நல்லா அழகுபடுத்தி, அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி, நல்ல பூக்களை அங்கே கொஞ்சம் வைத்து கண்டிப்பாக நம்ம நல்லது செய்யணும். ஆனால் பெரிய பெரிய செலவீனங்களை இழுத்து அது குருக்கள் ஒத்துக்கலைன்னாக்க அவங்கள போய் கார்னர் பண்ணுறது, அவங்கள போய் அசிங்கப்படுத்துறது, பாருங்கள், இதெல்லாம் கடவுளுக்கு எதிரான காரியங்களாக இருக்கிற. அதனால தான் இதை சொல்லுகிறோம். கடவுளுக்கு எது விருப்பம்? பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லோரும் பண்ணு கொடுத்துக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி ஃபாஸ்டிங் டே, அன்றைக்கி ஒரு கடுமையான உபவாசத்தினுடைய நாள் அது. அந்த நாளில் போய் நீ ஓரமாக நின்று கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்தீன்னா நீ என்ன செய்கிறன்னா, நீ எதிரணியில் இருந்து வேலை செய்கிற. கடவுளுடைய பிள்ளைகளை தூண்டுகிற, பாவத்திற்கு தூண்டுகிற அந்த நோன்பை, உபவாசத்தை உடைக்கிற ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளுறீங்க. அது உன் குடும்பத்திற்கே ஒரு பெரிய வேதனையாய் முடியும். அதனால தான் சொல்லுகிறோம், ஒரு நீர்மோர் கொடுக்கலாம், ஒரு தண்ணி மோர் கொடுக்கலாம். வெயிலுக்கு, நம்ம நாடு வெயில் நாடு, செய்ய வேண்டியதை மட்டும் செய்யலாம். குருவானவரிடத்தில் கேளுங்க, உங்கள் குருக்கள் உங்களை சரியாய் வழி நடத்துவாங்க. என் அன்புக்குரியவர்களே, இது ஆண்டவருடைய கொடையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அந்த ஆண்டவரிடமிருந்து கிடைக்கிற அருள் என்பது கொடை. எதற்காக அந்த கொடை வழங்கப்பட்டிருக்கிறது? மீட்பு என்கிற அந்த கொடை அப்படின்னா, கடவுள் ஏன் நம்மளெல்லாம் மீட்டெடுத்தார்? சும்மா உட்கார்ந்துருக்கிறது இல்லை. திருவெளிப்பாட்டில் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோமே, 15வது இறைவசனத்தில், ஒன்று சூடாயிரு, குளிர்ச்சியாயிரு, ரெண்டுக்கும் நடுவில் நீ வெதுவெதுப்பாக இருக்காத. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வெதுவெதுப்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவருக்காக ஓடு, சூடுன்னா உயிரோடு இரு. ஆண்டவருக்கு எது பிடிக்கும் உணர்ந்து செய். இல்லையா, இந்த தெய்வமே எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு விட்டுட்டு ஓடி போய்டு. ரெண்டுக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் ஆண்டவரை பேசிஃபை பண்ணுறது. நோ, ஆண்டவருக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. தந்தையினுடைய திட்டத்திற்கு அவர் தெளிவாய் நின்னார். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கல. அதே போல தான் இன்றைக்கி நாமும் அழைக்கப்படுகிறோம் பிள்ளைகளை. பாருங்கள், ஆண்டவர் நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை விட தெளிவான வசனம் நமக்கு பைபிளில் கிடைக்குமா? யோசித்து பாருங்கள். நற்செயல் புரிவதற்கென்றே. இப்போ நம்ம யோசிக்கணும், நான் கிறிஸ்து வழியாய் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு, 50 வயசு. உங்கள் வயசு என்னமோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வயதை நீங்கள் வச்சு யோசிச்சு பாருங்கள். இந்த இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கிறிஸ்து வழியாய் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் என்ன நற்செயல் செய்திருக்கிறீங்க? நம்ம சொல்லணும், நான் சும்மா கோயிலுக்கு போனேன், அது உனக்காக போனேன். அப்போ ஆண்டவருக்குள்ள நான் என்ன நற்செயல் புரிகிற பிள்ளையாக இருக்கிறேன்? நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்போ கடவுள் நம்மளை முன்கூட்டியே சிந்தித்து ஏற்பாடு செய்து நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நம்மளை வச்சு ஏதோ வேலை செய்யணும். அவர் நம்மளை வச்சு ஏதோ பலன் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு கொய்யா மரம் நட்டு வைக்கிறோம், ஒரு கொய்யா பழம் தேவை. தென்னை மரம் நட்டு வைக்கிறோம், ஒரு தேங்காய் காய்க்கணும். சப்போஸ் அந்த தேங்காய் காய்க்கலை, இந்த கொய்யா மரம் பழம் பழுக்கலை, நம்ம என்ன செய்கிறோம்? அந்த மரத்தை வெட்டிடுறோம். ஏன்னா அது திட்டத்தை நிறைவேற்றலை. என் அன்புக்குரியவர்களே, ஒரு செடி திட்டத்தை நிறைவேற்றலை, ஒரு மரம், ஒரு கொடி, ஒரு எந்த பொருளாவது நட்டு வைக்கிற பொருள் திட்டத்தை நிறைவேற்றலைன்னா நாம் ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறோமே அது மேலே. நீ வாழ தகுதி இல்லை, ஏன்னா நான் எந்த திட்டத்திற்காக உன்னை வச்சேனோ அதை நீ கொடுக்கல, அதனால் நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறோமே. இப்போ நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்ளை பண்ணி பாருங்க. கடவுளும் அந்த மரத்தை போல, இந்த செடியை போல, அந்த கொடியை போல உன்னையும் இந்த இடத்துல நட்டு வச்சிருக்கிறாருன்னா, உன்னிடமிருந்து ஏதோ ஒரு பலனை அவர் எதிர்பார்த்தவராய் நிற்கிறாரு. அதைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறாரு. அதை நம்ம என் பெருமைக்காக, உங்கள் பெருமைக்காக செய்கிறதில்ல, இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் பெருமைக்காக, தந்தையின் பெருமைக்காக. பாருங்க, அதுக்கு தான் ஆண்டவர் சட்டத்திட்டங்களை கொடுத்து நம்மளுக்கு வழி நடத்துகிறார்.
அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்றி நம்ம பலன் கொடுக்கலன்னா கடவுள் நம்மளை வெட்டிடுவான்னு கேட்பார். கடவுள் நம்மளை அழிச்சு போடலை. மீண்டும் மீண்டும் அவர் சொல்கிறார், நான் இரக்கத்தை காட்டுறேன், மீண்டும் என்ன செய், திரும்பி வா, திரும்பி வா, கம் பேக் டு மீ, என்கிட்ட திரும்பி வந்துரு, நல்ல பிள்ளையா வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்றாரு பாருங்களேன். ரோமையர் 1:8 முதற்கண் உங்கள் அனைவருக்காகவும் நான் இயேசு கிறிஸ்து வழியாய் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன், ஏனெனில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை உலகம் முழுவதிலும் தெரிந்திருக்கிறது. அப்போ நம்ம நம்பிக்கை உலகம் முழுவதிலும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்கிறது பாருங்களேன். அப்போ இந்த நம்பிக்கையெல்லாம் யார் வழியா? இயேசு கிறிஸ்து வழியா. இப்போ இயேசு கிறிஸ்து வழியா நாம் இதை செயல்படுத்தும் போது தந்தை மகிமை அடைகிறார். தந்தை மகிமை அடையும் போது அவர் என்ன செய்வார்? அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என் செயல்களால் அப்படின்னா அவர் தன் ஆவியை அனுப்பி என்னையை பலப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், இன்னும் நீங்கள் அதிகமாய் ஓடும்படியாய் அவர் செய்வார். இதுதான் அவர் செய்வார். திருப்பி கடவுளின் ஆவி யாருக்கு அருளப்படுகிறது? யார் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுத்த ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் அது அருளப்படுகிறது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இதை செயல்படுத்துகிற போது இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவே மெஸ்ஸியா, இவங்க இயேசு கிறிஸ்துவின் வழியாக இதை செய்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை மாட்சி அடைகிற பொழுது கடவுளின் ஆவி உங்களை நிரப்போம். அப்போ கடவுளின் ஆவியானவர் உங்களை உண்மையை நோக்கி வழிநடத்துவார். அந்த உண்மையை நோக்கி நீங்கள் கடந்து செல்கிற போது அந்த உண்மையை பார்க்கிற பிள்ளைகள் சொல்வார்கள், இவர்களுடைய கடவுள் உண்மையுள்ளவர், இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு என்கிற கடவுள் உண்மையானவர் என்று பார்க்கிற பிள்ளைகள் உன் ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்வார்கள். அவர்கள் சான்று பகர நீங்கள் ஒரு கருவியாக இருக்கும்படியாகத்தானே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் நோன்பினுடைய உச்சக்கட்டம், நம்மளுடைய உண்ணா நோன்பு, நம்மளுடைய அந்த உபவாசத்தினுடைய அந்த நிறைவு என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு அடையாளமாய் நான் பார்க்கிறேன். எபேசியர் 2:1 உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். நம்ம இறந்தவர்களாக இருந்தோம், கடவுள் நமக்கு உயிர் கொடுத்து நம்மளை உயிருள்ள பிள்ளைகளாய் அவர் உயர்த்தி இருக்கிறார்னா அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் சான்று பகரணும், சாட்சியாக இருக்கணும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒரு விலங்குகள், நம்ம வீட்டில் பெட் அனிமல்ஸ், ஒரு நாய் வளர்க்குறோம். அந்த நாய்க்கு தெரியுது எஜமான் யார், எஜமான் அவருக்கு என்ன நன்மை செய்தார் என்று. பல வருடங்கள் கழித்து கூட அவர்கள் அந்த இடத்துக்கு போகிற பொழுது அந்த நாய் அந்த என்ன செய்கிறது? அந்த எஜமானனை கண்டுகொள்கிறது. பைபிள் சொல்லுதே, கழுதை தன் எஜமானனை அறிந்து கொள்கிறது என்று. விலங்குகள் எல்லாம் அறிந்து கொள்கிறது. இன்னைக்கு நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோமா? எபேசியர் 2:5 குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. அந்த அருளால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோன்னா அதே அருளால் நம்ம அடுத்தவர்களுக்கு அந்த மீட்பை கொடுக்கணும். ஆண்டவர் இதோ இந்த நாளில் என் அன்பு இறை சமூகமே இதற்காகத்தான் நம்மளை அழைக்கிறாரு. இன்றைக்கு நற்செய்தியில் கூட ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு அதை மகன் வழியாகவே ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை உறுதிபட சொல்லி நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணுமா? ஒளியின் மக்களாக இருக்கணும், இருளின் மக்களாக இருக்கக்கூடாது. ஒளியின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, இருளின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க என்பதை தெளிவுபடுத்துகிற வாசகம். இந்த வரிகளை வாசித்து சிந்தித்து பார்க்கிற நீங்கள் இருளின் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து ஆண்டவருடைய பேரால் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். அந்த இருளின் சூழலை விட்டுட்டு வெளியில் வந்துருங்க. அந்த இருளின் சூழல் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க முடியாது. கடவுள் நம்ம இருகரம் விரித்து அழைத்து கொண்டிருக்கிற அழைப்பை உணர்ந்தவர்களாய் ஓடிவாங்க. ஆண்டவர் கண்டிப்பாய் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.